சென்னை நவம்பர் 17, 2024 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தெலுங்கு பெண்கள் பற்றி சர்ச்சை பேச்சு. நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைது. பட அதிபர் வீட்டில் தங்கியிருந்தவரை சென்னை போலீசார் அழைத்து வந்தனர். அடுத்து அமராவதி மராட்டியத்தில் தேர்தல் பிரச்சாரம். ராகுல் ஹெலிகாப்டரில் சோதனை. தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கையால் சர்ச்சை. ராகுல் காந்தி வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்திய காட்சி. அதுதான் அந்த ஹெலிகாப்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் சோகம். அரசு ஆஸ்பத்திரியில் தீ விபத்து. 10 பச்சிளம் குழந்தைகள் பலி. ரூபாய் 7 லட்சம் நிவாரண நிதி அறிவிப்பு. ஓகே. நடிகர் தனுஷ் மீது நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டு. 3 வினாடி வீடியோவுக்கு ரூபாய் 10 கோடி கேட்பதா? ஓ மை காட், இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குதுங்க. நயன்தாரா குற்றச்சாட்டு. சினிமா பின்புலம் இல்லாமல் நானும் ரவுடி தான். தனுஷின் தனிப்பட்ட வெறுப்பு. வக்கீல் நோட்டீஸு அனுப்புவதா? கடவுள் மன்றத்தில் உலகம் எல்லோருக்குமானது. கற்பனை கதைகள். பிறரது துன்பத்தில் இன்பம் காண்பதா? இங்கே பாருங்க, பிறரது துன்பத்தில் இன்பம் காண்பதா? அதுக்கப்புறம் நயன்தாராவுக்கு நடிகைகள் ஆதரவு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்ருதிஹாசன், மஞ்சிமா மோகன், பார்வதி நஸ்ரியா. ஓகேவா? என்ன நீங்களே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஐயப்பன் கோவில்களில் மாலை அணிந்த பக்தர்கள். கார்த்திகை மாதம் பிறந்ததை தொடர்ந்து சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்ப கோவிலில் பக்தர்கள் நேற்று துளசி மணி மாலை அணிந்து கொண்டதை படத்தில் காணலாம். அடுத்து சென்னை அண்ணனின் காதலியை கொலை செய்துவிட்டு தலைமறைவு. சென்னை நட்சத்திர ஓட்டலில் பணியாற்றிய மேற்கு வங்க வாலிபர் கைது. நெக்ஸ்ட் சேலம். ஜாமீன் கிடைத்து வெளியே வர முடியாமல் சேலம் ஜெயிலில் தவிப்பு. கஞ்சா வழக்கில் கைதான வாலிபர் குறித்து அதிர்ச்சி தகவல்கள். கடத்தல் கும்பலின் மூளை சலவையால் கைதியானவர். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு 2 நியூஸும் அங்கே இருக்குது. இங்கே ஒரு நியூஸ் இருக்குது, அங்கே ஒரு நியூஸ் இருக்குது. தயவு செஞ்சு பத்திரிகை வாங்கி படியுங்க. உங்களை சுற்றி என்ன இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இம்பால் நவம்பர் 17. மணிப்பூரில் மாயமான 6 பேரும் பிணமாக மீட்பு. மந்திரிகள் எம்எல்ஏக்கள் வீடுகள் சூறையாடப்பட்டதால் பதற்றம். மணிப்பூரின் ஜிரிஜா மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சாலையில் டயர்களை தீயிட்டு கொளுத்திய காட்சி. இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 6 பயங்கரவாதிகள் தாக்குதல், 6 பேர் மாயம், மந்திரிகளின் வீடுகள் சூறையாடல், போராட்டம் வெடித்தது, எம்எல்ஏக்களின் வீடுகள் ஊரடங்கு உத்தரவு. மாணவர்களே, தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் இலங்கையில் நடந்தது போல், பங்களாதேஷில் நடந்தது போல், மணிப்பூரில் பயங்கரமான சம்பவங்கள் அங்கே ஒரு 3 இருக்குது. சரி, இதே போல் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும். காத்திருந்து கவனி. லக்னோ நவம்பர் 7. 10 பச்சிளம் குழந்தைகள். தீ விபத்து ஏற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பகுதியை படத்தில் காணலாம். மீட்கப்பட்ட குழந்தைகள் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் காட்சி. பாருங்க, எவ்வளோ கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைய நாட்களில். அப்புறம் சென்னை பராமரிப்பு பணி காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே இன்று மின்சார ரயில் சேவை ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரத்தில் இருந்து 50 சிறப்பு பஸ்கள் இயக்கம். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்கள் போக்குவரத்து ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்குங்க. ஓகேவா? ரொம்ப உலகத்தில் பயங்கரமான இடர்பாடுகள் பேரிடர்கள் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஜாகிரதை. நியூயார்க் ரூபாய் 84 கோடி மதிப்பிலான 1400 அரிய கலை பொருட்களை இந்தியாவிடம் ஒப்படைத்த அமெரிக்கா.
உள்ள போனீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நான்சி வீனர் மற்றும் சுபாஷ் கபூர் ஆகியோரால் நடத்தப்பட்ட கொள்ளைகள் மீதான தொடர் விசாரணைகளின் விளைவாக இந்த கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும், நம்ம பிரிட்டிஷ் ஆகட்டும், அமெரிக்கன்ஸ் ஆகட்டும், இதோட இந்த டச்சு கிச்சு அவன் இவன் ஏகப்பட்ட பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு தான் சொல்லுவானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுங்க கொள்ளையடிச்சிட்டு போய் அங்கே வித்துடுவானுங்க. விற்றுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வானுங்க. படிக்காத நாய்கள் திருட்டு ராசுகள் யார்? நம்ம ஆளுங்க தான். வியூவர்ஸ், எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுங்களா? கனவு தொலை. அப்பா, அந்த ஜுராசிக் பார்க் மாதிரிலாம் பயங்கரமாக ஒரே பேய் கனவு அதெல்லாம் வரும். ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு, காலையில் ஒரு 4 மணி இருக்குங்க, ஒரு பயங்கரமான கனவு. இப்போ சுதந்திர தினத்துக்கு அப்புறம் எவ்வளோ பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க நம்ம இந்தியாவில். எல்லாம் பிரைம் மினிஸ்டர் முகத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முகம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முகங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சருக்கும் ஏதோ மீட்டிங்கோ என்னமோ சொல்கிற மூஞ்சிங்கெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடின உடனே அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறா, பயங்கரமான ஒரு ராட்சச சங்கிலி போட்டு எல்லா முதல் மந்திரிங்களையும் லாக் பண்ணிடுறாருங்க. லாக் பண்ணிட்டு ராக்கெட்டில் அந்த சங்கிலியை வந்து என்ன பண்ணிடுறாரு, ஜாயின் பண்ணிவிட்டு ராக்கெட்டை கிளப்பி போட்டுடுறாங்க. ராக்கெட்டு மேலே போகுது, எல்லாம் தொங்கினே போகிறான். திடீர்னு ராக்கெட் வெடிக்குது, எல்லாம் அப்படியே எரிஞ்சு கதறி சாகுறாங்க. என்ன கனவுங்க இது? பிஜாராக இருக்குதுங்க. எனக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள். சில்ட்ரன்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு தான். இப்போ வானத்தில் 3 கிளிகள் பறந்து கொண்டு இருந்தது தான். அதில் அந்த முதல் கிளி பின்னாடி வர கிளியை பார்த்து எனக்கு பின்னாடி 2 கிளி பறகுது சொல்லிச்சான். 2வது கிளி தனக்கு பின்னாடி வர கிளியை பார்த்து எனக்கு பின்னாடி 2 கிளி இது பறகுது சொல்லிச்சான். 3வது கிளியும் அதே மாதிரி எனக்கு பின்னால் 2 கிளி பறகுதுன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? கிளி வந்து சொன்னதே சொல்லுமாம் கிளி. ஆமாம், திருப்பி அப்படியே பேசும். அந்த மாதிரி தாத்தா பேசுறதே பேசினுக்கிறேன், அரைச்சமாகவே அரைச்சின்னுக்கிறேன் காலை பூரா. ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்காகத்தான். ஆமாம், உன் உயிரிலும் மேலான உரிமை என்று உன் ஓட்டை போய் கோட்டருக்கு பிரியாணிக்காக உன் அப்பா அம்மாலாம் வித்துடுறாங்க, நீயும் வித்துடக்கூடாதுன்றதுக்காக தான். உன் குழந்தைங்க ரோட்டில் உலகம் பூரா ரோட்டில் குழந்தைங்க பிச்சை எடுக்கிறாங்க. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. உலகம் ஈஜிப்ட் எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காராக இருக்கிறான். தயவு செஞ்சு உயிரிலும் மேலான ஓட்டுக்கு பிரியாணி கோட்டெல்லாம் வாங்காத, காசு வாங்காத, ஓட்டே போடாத. சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், பீப்புள்ஸ், எத்தனை வகையான ஸ்கேம்ஸ் உலகத்தில். ₹1 ஆப்பிள் ஃபோன் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை வகையான சாமியார். அப்போ ஒரு சாமியார், அதுக்கப்புறம் ஒரு சாமியார், அதுக்கப்புறம் ஒரு சாமியார். இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அந்த நகையை எத்தனுவா, இவனை கட்டி பிடிச்சிக்கோ, கண்ணை மூடிக்கோ, குத்தாட்டம், டான்ஸு, மியூசிக் போக என்ன கருமம்டா. ஓம்பண்டாட்டி அவன் கூடிய முகம் பேர் தெரியாதவன் பின்னால் உட்கார வச்சு பாட்டு பாட சொல்கிறான், சுதந்திரன்றான், யோக்கியத்தனம் பண்ணுறான். இதெல்லாம் தவறு. சில்ட்ரன்ஸ், அவனுங்கள விடு. குழந்தைங்களே, உங்களை தான் 8 வயதுக்கு கீழே இருக்கிற உத்தம குழந்தைங்களை தயவு செஞ்சு அவனுங்களை விட்டுரு. நீ பிழைத்து கொள்ள வேண்டும். உலகம் அழிய போகுது. சில்ட்ரன், தயவு செஞ்சு குழந்தைங்களை நினச்சிப்பார். பேர குழந்தைங்க, அடுத்த ஜெனரேஷன்ஸ், ப்ளீஸ். எல்லாம் ₹1 போய் ஆப்பிள் ஃபோன் கிடைக்குமா? ஏன் இப்படி அழிச்சு போகிறீங்க? இந்த பார், இயற்கை ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சில்ட்ரன்ஸ், உன்னை நம்பு, மனசாட்சியை நம்பு, உன் டேலண்ட்டை நம்பு. இப்போ சோறுக்கு என்ன வழின்னு பாரு. இந்த புராண கதைகள் பேசிக்கொண்டு பொழுது ஓட்டாத. ராஜராஜ சோழன் வந்து உனக்கு சோறு வர மாட்டான், நீ வேலைக்கு போனதான் சோறு. நம்பிக்கை தான் எல்லாமே. ஃபெய்த் வில் மூவ் மவுண்டன்ஸ். நம்பிக்கை மலைகளையும் அசைத்திடும். ஃபெய்த் விதவுட் ஒர்க் இஸ் டெட். புரியுதா? விசுவாசமற்ற வேலை என்னது? மரணம். ஃபேம் இஸ் அ மேக்னிஃபையிங் கிளாஸ். புகழ் ஒரு பூத கண்ணாடி. அப்புறம் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்புறம் ஃபெயிலியர்ஸ் ஆர் பில்லர்ஸ் ஆஃப் சக்ஸஸ். தோல்வியை வெற்றிக்கு அறிகுறி. தட் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். தோல்வியை வெற்றியின் ஏணிப்படி. ஃபெய்த் இஸ் த கண்டினியூஷன்ஸ் ஆஃப் ரீசன். பகுத்தறிவின் நீச்சிய நம்பிக்கை. பகுத்தறிவு. உன்னை நம்பு, மனசாட்சியை நம்பு. உன் அப்போ அவன் குடி ஓடிடுவான். அந்த கட்சிக்காரன் நல்ல கை ஏதாவது பிரியாணி அவனை தொட்டி விட்டுரு. நீ தான் வாழணும்.